யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு வளர்ப்பு நாயுடன் ஒன்றாக உறங்கிய இளம் பெண் ஒருவர் குறித்த நாயால் கடியுண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் பண்டத்தரிப்பு பகுதியில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் பல்கலைக்கழக கல்வியை பாதியில் நிறுத்திவிட்டு கடந்த வருடம் விசிட்டர் விசா மூலம் கனடாவில் உள்ள உறவினர்கள் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்காததன் காரணத்தினால் அந்த நாட்டு அரசாங்கத்தினால் கடந்த ஜூன் மாதம் அளவில் திருப்பி அனுப்பப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த நிலையில் காணப்பட்ட குறித்த பெண் அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வந்ததாகவும் தனது வளர்ப்பு நாயுடன் அதிக நேரத்தை செலவிட்டு வந்ததாகவும் பெற்றோர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தினமும் குறித்த நாயுடன் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்த அந்த பெண்ணை பெற்றோர் ஏற்கனவே பல தடவை கண்டித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் மன அழுத்தத்தோடு காணப்பட்ட தமது மகள் அந்த நாயுடன் இலகுவாக பழகி வந்ததனால் அண்மையில் அவரை கண்டிக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு படுக்கைக்கு சென்றிருந்த குறித்த பெண்ணின் அறையிலிருந்து நள்ளிரவு வேளையில் நாய் பலமாக அலறியதுடன் அதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணும் பலத்த சத்தத்துடன் அலறியுள்ளார். இதனையடுத்து வீட்டில் உள்ளவர்கள் பயந்தடித்து குறித்த பெண்ணின் அறைக்கதவை திறந்தபோது குறித்த நாய் அந்த பெண்ணின் தோள்பட்டையில் கடித்துள்ளமை தெரிய வந்ததுடன் அந்த நாயும் அந்த வேளையில் அமைதியாக இருந்துள்ளது. நடந்த சம்பவம் குறித்து பெண்ணிடம் விசாரித்த போது ஆழ்ந்த உறக்கத்தில் குறித்த நாயை தலையணை என்று நினைத்து அதன் மீது தனது தலையை வைத்து படுத்தபோது ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக குறித்த நாய் வலி தாங்காமல் தன்னை கடித்துள்ளதை விவரித்துள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் இன்று காலை வைத்தியசாலை சென்று உரிய மருத்துவ சிகிச்சையினை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கடந்த ஆண்டும் இதேபோன்ற ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறாயினும் செல்லப்பிராணிகளுடன் ஒன்றாக படுத்துறங்குவது இவ்வாறான ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று விலங்கியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.